ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்போ பார்த்தாலும் எல்லா நேரத்திலேயும் கவலையோடு இருந்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும். என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போலவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன். நான் உனக்கு மிக திருப்தியான ஒரு வாழ்க்கையை கூடிய விரைவிலேயே கொடுப்பேன். இன்று சில விஷயங்கள் உன்னுடைய மனதை போட்டு குழப்பலாம். ஆனால் நாளையே சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இன்பத்தை கொடுக்கலாம். இன்று உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ ஏமாற்றம் என்று நினைத்து துவண்டிருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஜெயிப்பாய் என்ற ஒரு நம்பிக்கை, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நானே நிச்சயமாகவே உனக்கு எப்படியெல்லாம் தர வேண்டுமோ அப்படியெல்லாம் கொடுத்து நான் ஒரு அழகான ஒரு பாதைக்கு அழைத்து செல்வேன். ஏதேதோ நேரங்கள், ஏதேதோ வாழ்க்கையில் இருக்கும் கடினமான சூழ்நிலைகள் அனைத்தும் மாறும். எதையும் எப்பொழுதும் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம். நிறைய காலங்கள், நிறைய நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் உனக்கு நான் கஷ்டத்தை தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாகவே நீங்கும். எதை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருக்கிறாயோ, எந்தெந்த விஷயத்தில் நீ என்னென்ன விதமாக மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாயோ அது அனைத்தும் உனக்கு ஒவ்வொன்றாகவே கிடைக்கும். காலமும் நேரமும் உனக்காக மாறும். நீ எந்த ஒரு விஷயத்திற்காக பிடிவாதத்தோடு இதுதான் வேண்டும், இந்த விஷயம்தான் வேண்டும், அந்த விஷயம்தான் வேண்டும் என்று எந்த விஷயத்தை நீ நோக்கி பயணிக்கிறாயோ அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றிகள் நிச்சயமாக உண்டாகும். காலத்தையோ நேரத்தையோ மற்ற விஷயத்தையோ போட்டு எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ நல்லபடியாகவே இருப்பாய். பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான ஏற்றத்தையும் கட்டாயமாக உன் வாழ்வில் நீ பார்ப்பாய். இப்பொழுது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் சாதாரணமானதுதான். புரிந்ததா? எல்லாமும் சாதாரணமானதுதான். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் அமையப் போகும் விஷயங்கள் தான் மிக 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 அற்புதமானது. அற்புதத்தை இத்தனை நாள் நீ காணவில்லை. ஆனால் இதற்கு மேல் அற்புதங்களும் அதிசயங்களும் இனி வரும் ஒவ்வொரு நாளும் இன்பமாகவும் பலவிதமாகவே மாற்றங்களாகவும் மாறும். ஏற்கனவே நீ என்னென்னவோ விதத்தில் உன்னுடைய மனதை போட்டு குழப்பியிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு உனக்கு தேவையானதை ஒவ்வொன்றையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ எதற்காக எதேதோ நினைத்து கவலைப்படுகிறாய்? எதற்காக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருக்கிறாய்? இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் யாரை பார்த்தாலும் பயம் வேண்டாம். உனக்கு தேவையான அத்தனையும் நல்ல விதமாகவே நடக்கும். நிறைய பேருக்கு இங்கு சில விஷயத்தை புரியவே இல்லை. வாழ்க்கை என்றால் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறது, ஏதேது விஷயங்கள் நடக்க இருக்கிறது என்பது புரியவே இல்லை. அவரவர்கள் இஷ்டத்திற்கு உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்பதை முடிவெடுக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்று தான் சொல்வேன், உன் வாழ்க்கை மாறும். நீ எதிர்பார்த்ததை விட உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொடுப்பேன். வர வர வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் சூழ்கிறது என்று நினைக்கிறாய். கண்டிப்பாகவே இல்லை. வாழ்க்கையில் உனக்கு என்னதான் கவலைகளும் என்னதான் வேதனைகளும் இருந்தாலும் அனைத்தையும் நான் கண்டிப்பாகவே சரி செய்வேன். வேதனைக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ இடமல்ல. உன்னுடைய வாழ்க்கைக்காக என்னென்ன விதமான திட்டங்களும் என்னென்ன விதமான ஏற்பாடுகளையும்
நான் போட்டு வைத்திருக்கிறேனோ அத்தனை விதமான திட்டங்களும் அத்தனை விதமான ஏற்பாடுகளும் ஒவ்வொன்றாகவே நடக்கும். வெறுக்காதே. எதையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் மாறும். எதுவாக இருந்தாலும் மாறும். நீ எதை நினைத்து என்னிடம் பேசுகிறாயோ, நீ என்ன வேண்டும் என்று நினைத்து என்னிடம் வந்தாயோ, அது அனைத்தும் உனக்காகவே கிடைக்கும். வெறுப்புகள் சில நேரத்தில் சில வெறுப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அந்த வெறுப்புகள் அனைத்தையும் மறைய வைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு உதயத்தை உனக்காக இந்த சாய் ஆகிய நான் கொடுப்பேன். சாய்க்கு உன்னை எல்லா விதத்திலும் காப்பாற்ற தெரியும் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். புரிந்ததா என்னுடைய தங்கமே? மனதுக்குள் பாரங்களும் மனதுக்குள் இருக்கும் ஏக்கங்களையும் விட்டுவிட்டு அமைதியாக ஒரு நிலைமைக்கு வாருங்கள். நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று தெரிந்துமா நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன்? நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கும் அத்தனை விதமான வலிகளும் வேதனைகளும் கூடிய சீக்கிரத்தில் உங்களிடமிருந்து எடுக்கப்படும். நிறைய பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவள் இப்படியே இருக்கட்டும், இதே மாதிரி இருக்கட்டும், இவள் வளரவே கூடாது என்ற எண்ணமெல்லாம் உண்டு. ஆனால் அவர்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியெல்லாமா நான் வந்து அமைத்து கொடுப்பேன்? சொல் பார்க்கலாம். உனக்கு பிடித்தது மாதிரி தானே நான் அமைத்து கொடுப்பேன். உனக்கு பிடித்தது போலவே வாழ்க்கை அனைத்தும் நலமுடனும் வளமுடனும் அமையும். சீரும் சிறப்பும் என்றுமே இருக்கும். சில பேருக்கு காசு பணம் வந்தால் என்ன செய்வது ஏது செய்வது என்பதே தெரியாது. ஆனால் உனக்கு அப்படியல்ல. நீ மிகவும் அற்புதமான அதிசயமான ஒரு அமைதியான பிள்ளை. எவ்வளவுதான் பணமும் எவ்வளவுதான் நகையும் உன்னிடம் வந்தாலும் நீ என்ன செய்வாய் தெரியுமா? எப்பொழுதும் அமைதியாகவே இருப்பாய். உன்னுடைய அமைதிதான் உன்னை இவ்வளவு தூரத்திற்கு உன்னை யார் என்ன பேசினாலும் அமைதியாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த அமைதிதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பெரிய அளவுக்கு உன்னை கொண்டு வரப்போகிறது. எதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. எதையும் எப்பொழுதும் நினைத்து வருந்தாதே. எப்பப்பத்தாலும் கவலைகளோடு இருந்து உன்னை நீயே கெடுத்து கொள்ளாதே. யார் ஒருவன் அதிகமாக கவலைப்படுகிறானோ அவனுக்கு நிம்மதி இருக்காது. அதனால் எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலேயுமே ஒன்று தெரிந்து கொள். நிம்மதி வேண்டுமா? முதலில் கவலையை குறைங்கள். நிம்மதி வேண்டுமா? முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருங்கள். நீங்கள் என்றும் நீங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் எல்லா பொழுதும் வெற்றியாகும். இன்றும் என்றும் உங்களுக்கான தேவைகளும் உனக்கான அத்தனை விதமான லாபங்களும் சரியாகவே கிடைக்கும். இனி வரும் காலத்தில் எல்லாம் அற்புதமே. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.